என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேத்துலேருந்து அருள்குட்டிக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிட்டு டைஜஸ்ட் ஆகலை. ஸோ ஸ்கூல் லீவ் போட்டாச்சு. இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கார் சார். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா இருந்தார். ஆக்டிவ் ஆனோன்னா எகெயின் திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டார். ஸோ நேற்று ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு அவனே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு 9 o'clock தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூல் போகணும், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஸ்கூல் போகிறான், படிக்கிறான். நிறைய சொல்லித்தராங்க, மேக்ஸு, தமிழ் எல்லாமே. ஸோ அதனால் அவன் இன்ட்ரெஸ்டடாக போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு என்ன மூளைக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி. பட் நைட்டு பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் ஒரு 9 o'clock தூங்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு 11-12 எந்திரிச்சு வாமிட் பண்ண ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 AM வரைக்கும் வாமிட் பண்ணிட்டே இருந்தான். என்ன பண்ணியும் தூங்கவே இல்லை. சோடம் சுற்றி போட்டோம், அப்பயும் தூங்கலை. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வரல, வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே நான்வெஜ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் நான்வெஜ் வந்து ஃபிஷ் மட்டும் தான் எடுப்பான். அதிகமாக சாப்பிட்டதில்ல. சிக்கன் ஒரே ஒரு டைம் சாப்பிட்ருந்தான். சரி நான்வெஜ் கொடுக்கலாம், சளி இருந்துகிட்டே இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம்னாலன்னு சொல்லிட்டு நான்வெஜ் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி 2-3 பீசஸ் கொடுத்தோம். அது பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ஆகலை. அவன் இந்த பீசஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸில் நெய் போட்டு சாப்பிட்டான். ஸோ அதனால் டைஜஸ்ட் ஆகாத அப்படியே இருந்திருக்கு. ஸோ அப்படியே இது வந்து வாமிட்டாக வந்துருச்சு. ஃபுல்லாகவே அப்படியே சிக்கனே அப்படியே வாமிட்டாகவே வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கல்லுப்பு எடுத்து சுற்றி போட்டு அதுக்கப்புறம் தான் சார் தூங்கினார். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிட்டாச்சு பயந்துட்டு. அண்ட் அங்கே ரசத்தோடு சாப்பிட்டோன்னா எல்லாமே ஓகே. இப்போ நார்மலாக இருக்கான். ஸோ நல்ல தக்காளி ரசம், பூண்டு, சீரகம் போட்டு வச்சு கொடுத்தோன்னே ஓரளவுக்கு நார்மலாகிட்டா. மாதுளம்பழம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்துட்டு எது ஒத்துக்காதுன்னு நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். எல்லோரும் சொல்கிறாங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்கிறாங்க, வீக்காக இருக்கான் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாமே கொடுத்தோன்னா ஒவ்வொருத்தங்க படி ஒவ்வொரு மாதிரி அது என்னென்ன அக்செப்ட் பண்ணிக்குமோ அதை தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ யாருமே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, அது ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்களோட பாடி வந்து எது ஏற்றுக்குமோ அந்த ஃபுட் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர்.